ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வச்சுச்சுன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா ஆற்றுல வந்து அழகாக மீனை பிடிச்சி அதை நம்ம எப்படி இந்த வருஷம் மழைக்கு நல்லா ஆற்றுல தண்ணி சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா மீன் மேய்ஞ்சிட்டு இருக்கு. நாம் இந்த ஆற்றுல தான் இன்னைக்கு மீன் பிடிச்சி அதிகமாக மணல் இல்லாதால வெறும் பில்லா இருக்கு. நம்ம இந்த தண்ணி ஓடுற தண்ணியில தான் நம்ம காலாலேயோ இல்லை கையாலேயோ தள்ளி விட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி தான் அழகாக தள்ளி விட்டு ஒரு அதாவது எப்படின்னா லைனாக வந்துகிட்டு இருக்கோம். அந்த டைமில் நம்ம வந்து காலால் தள்ளி விட்டு மீன் பிடிச்சிக்க வேண்டியதான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒடியாரம் அது அப்படியே போனது கூட நம்ம மீனை பிடிச்சி கேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா அங்கேயே ஆற்றுலேயே நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அது நல்ல தண்ணியிலே 2 டைம் வந்து நல்லா அலசிக்கலாம். அது மேலே இருக்கிற அந்த இது செதில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தலையை வந்து போடக்கூடாது. ஏன்னா தலை வந்து ரொம்ப கசக்கும். அதனால் வந்து ஆற்று வெளிச்சியும் ஆறா மீன்பாங்க. இது 2 தான் கிடச்சிது. ஆனால் தலை ரொம்ப கசக்கும். அதனால் தலையை கிள்ளி போட்டுட்டு தான் மீன் ஃப்ரை வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. சால்ட், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கடலை மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸ் ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் கர்லியூஸ், கேசரி கலர் பவுடர், வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா முள் இருக்கு, அதனால வந்து குத்திரும். அதனால பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாருங்க நல்லா மசாலா ஒட்டிடுச்சு. நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க வேண்டியதான். ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலை வச்சு ஒரு 1/2 லிட்டர் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா மீன் எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து 1/2 லிட்டர் ஊற்றிட்டு நாம் 10 நிமிஷம் ஊற வச்ச மீன் ஃப்ரை வந்து எடுத்து பொறுமையாக ஒன்று ஒன்றா ஒட்டாமல் தனித்தனியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், உடையாத அளவுக்கு. இந்த மாதிரி வந்து மீனை எடுத்துட்டு நல்லா லைட்டாக கரண்டியால் ஆட்டி விட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணோம்னா பீஸ் உடையாத நல்லா முழுசாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா மொறு பகோடா மாதிரி நல்லா சூப்பராக வந்துருச்சு. நாம் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு லைட்டாக பெப்பர் தூள் போட்டு ஆனியன் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பா.